பிரேமா மேடம், வசந்தி மேடம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கும். இந்த இந்த இது இந்த புத்தகத்தை அவர் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாலேயே நான் படிச்சிருக்கேன். தடை ஏதுமில்லை அப்படின்ற புத்தகம். அதுல இருக்கிற 2 சிறப்பான கட்டுரைகளை நாராயணமூர்த்தி சார் இன்னைக்கு ரொம்ப விரிவா அதுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை 2த்தையும் அழகா சொன்னாரு. பயிற்சி முயற்சி அது இருந்தாதான் வெற்றி அடைய முடியும், இலக்கை அடைய முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் சந்தர்ப்பம் அப்படின்றது வந்ததுன்னா நம்முடைய திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருக்கும். அது அந்த நேரத்துல அந்த வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது அப்படின்றதுக்கு இப்ப ரொம்ப நல்லா அவர் எப்படி இன்டர்வியூ ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்த இந்திரா பார்த்த சாரதிக்கு அந்த முயற்சி மத்தவங்க யாரும் வராதப்ப கூப்பிடும் போது அவருக்கு ஏற்கனவே அந்த பயிற்சியும் இருந்ததுன்னு எடுத்துக்கணும் சார். 2 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகாம இருந்தார். இந்த இன்டர்வியூ அப்படின்னு கூப்பிடும் போது ஒரு புது ஆளை கூப்பிடுறதை விட இவருக்கு போகும்போது இவருக்கு ஏற்கனவே இதை பற்றிய அனுபவம் இருந்தது. வேணும்னா நேர்காணலில் வேற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாமே ஒழிய, நேர்காணல் என்பது என்ன, எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்க, என்ன மாதிரி எல்லாம் நம்மள பேசுவாங்கன்ற ஒரு அனுபவத்தோட அவர் போகும்போது அது ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு இதை நம்ம இளைஞர்களுக்கும் ரொம்ப கடத்த வேண்டிய ஒரு விடயம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும். பயிற்சி அப்படின்றது சின்ன விஷயம்தான். சின்ன பசங்க செய்யறது என்னால ஏன் செய்ய முடியல அப்படின்னும் போது அது பயிற்சி அவங்களுக்கு இருக்கு, எனக்கு பயிற்சி இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது. இப்ப நமக்கே கூட நிறைய பேருக்கு நல்லா எழுத தெரியும், ஆனா நமக்கு அந்த கணினியில அதை உள்ள கொடுக்க தெரியாது, அதனுடைய இதை பண்ண தெரியாது அப்படின்னும் போது நம்ம அந்த பயிற்சி இருந்தா மட்டும்தான் அதுல பிரகாசிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அதை நம்ம படிக்க தான் செய்யணும். வேற அதை நம்ம லேசா எடுத்துக்க முடியாது. அதனால முயற்சி பயிற்சி அப்படின்றது பயிற்சி மட்டும் இல்லாம இந்த படிப்பும் தேவைப்படுது அப்படின்ற அளவுக்கு எந்த இது தேவையோ அதை நம்ம நம்மை வலிமைப்படுத்தி கொள்றதுக்கு இதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுரைகளை இன்னைக்கு கொடுத்திருக்காரு நாராயணமூர்த்தி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.